வணக்கம் அண்ட் வெல்கம் எம்ஐஎம் டிபிடி ரியல் எஸ்டேட் சென்னை. இப்போ நாங்கள் பார்த்துருக்க இடம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 6 ஏக்கர் நமக்கு சேல்ஸ் வந்துருக்குதுங்க. ஸோ முடிச்சூர்லேருந்து ஆரம்பித்து நம்ம மணிமங்கலம் ரோட்டில் ஸ்ரீபெரும்புத்தூர் ஹைவே இருக்கு இல்லையா, ஸோ அங்கே தான் இருக்கும். நம்ம சேத்துப்பட்டில் இருக்கோம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 260 அடி ஃப்ரண்டேஜில் ஒரு 6 ஏக்கர் நமக்கு வந்து புஞ்சை லேண்ட் வந்து சேல்ஸ் வந்துருக்குதுங்க. ஏக்கர் 7.5 கோடி சொல்கிறாங்க. பேசி நெகோசியபிள் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. ஆன் மெயின் ரோடு ரொம்ப ஒரு ஒர்த்தான ப்ராப்பர்ட்டி தான். ஏன்னா ஆன் ரோட்டில் பார்த்தோன்னா இந்த ரோட்டில் மேக்ஸிமம் நிறைய ப்ராப்பர்ட்டி வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃப்ரண்ட்டில் வந்து கமர்ஷியலுக்கு ஒரு அளவுக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு பேக் சைடில் நம்ம வந்து ரெசிடென்ஷியல் பிளாட் போட்டு சேல்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நீங்கள் மணிமங்கலத்துலேருந்து ஆரம்பித்து நீங்கள் ஸ்ரீபெரும்புத்தூர்னு பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஹோட்டல்ஸோ பெரிய பெரிய அளவுக்கு இருக்கக்கூடிய கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸோ பார்த்தோன்னா எதுவுமே இல்லை. அதனால் பார்த்தீங்கன்னா அங்கே லட்சக்கணக்கான மக்கள் போயிட்டு வரக்கூடிய இடம் இது. இந்த ஏரியாவில் நீங்கள் வந்து கமர்ஷியல் ஹோட்டல்ஸு இல்லை இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எந்த ஒரு கமர்ஷியலுக்கு போட்டோம்னா கண்டிப்பாக நல்ல ஒரு ஒர்த்தாக கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா இந்த சைடில் அந்த அளவுக்கு பெருசாக நம்ம சொல்கிற அளவுக்கு பெரிய பெரிய ஷாப்ஸ் இல்லை. அதனால் கண்டிப்பாக நீங்கள் இதை வாங்கிட்டு ஃப்ரண்ட்டில் கமர்ஷியல் யூஸ் பண்ணிட்டு பேக் சைடில் ரெசிடென்ஷியலுக்கு ஈஸியாக பிளாட் போட்டு சேல்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த சரௌண்டிங்லேயே சுற்றி பார்த்தீங்கன்னா நிறைய லேஅவுட்லாம் போட்டு இமீடியட்டாக சோல்ட் அவுட் ஆகிட்டு அடுத்தடுத்த ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கிறாங்க. அதை கண்டிப்பாக நீங்களும் இந்த பக்கம் வந்து ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இந்த ரோட்டில் எவ்வளோ டிரான்ஸ்போர்ட் போகுதுன்னு நீங்களும் பார்க்கலாம். ஈவினிங் ஆச்சுன்னா பார்த்தீங்கன்னா வேலூர் போகிற பஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து காஞ்சிபுரம் போயிட்டு போகிறத விட இந்த பக்கம் ஸ்ரீபெரும்புத்தூர் போயிட்டு இந்த பக்கம் போகிறது தான் பார்த்தீங்கன்னா எல்லாரும் லைக் பண்ணுறாங்க. இம்மீடியட்டாக போயிடறதுக்காக டிரான்ஸ்போர்ட் எல்லாம் இந்த பக்கம் போயிட்டுருக்கு. ஸோ டே டைம்லையும் பார்த்தோன்னா பைக்கில் நம்ம ஊருக்கு போகிறவங்களும் இந்த பக்கம் தான் போகிறாங்க. நியூ ஏர்போர்ட்டோட அந்த லிங்க் பார்த்தீங்கன்னா இதில் தான் வருது, நம்ம நியூ பஸ் ஸ்டாண்டுக்கு. ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஒர்த்தான ஒரு ப்ராப்பர்ட்டி. எதுக்குனாலும் யூஸ் பண்ணலாம் இதை. அந்த மாதிரி தான் இருக்குது. ஓனர் மீட்டிங் டைரெக்டாக ஓனர் மீட்டிங் கொடுக்கலான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உட்காந்து டைரெக்டாக அக்ரிமெண்ட் ஹோல்டரோ அந்த மாதிரிலாம் இல்லை, டைரெக்டாக ஓனர் கிட்ட சிட்டிங் கொடுத்துடலாம். நேரில் பார்த்தீங்கன்னா உட்காந்து நம்ம பேசிட்டு அடுத்த கட்டமாக ப்ராசஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், அங்கேருந்து மணிமங்கலத்துலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டருக்குள்ளே வரும். ஆனால் ஆன் மெயின் ரோடுன்ற போது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரொம்ப ஒர்த்தான ஒரு ப்ராப்பர்ட்டின்னு கண்டிப்பாக சொல்லிக்கலாம். இங்கேருந்து ஸ்ரீபெரும்புத்தூர் போனோட ஒரு 10 12 கிலோமீட்டர் போனால் ஸ்ரீபெரும்புத்தூர் வந்துடுது. இந்த பக்கம் போனால் நிறைய இண்டஸ்ட்ரியல் ஏரியாவும் இந்த பக்கம் வந்துடுது. அதனால் பார்த்தீங்க அப்படின்னா இமீடியட்டாக சேல்ஸ் பண்ணிக்கலாம். எந்த பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறதுனாலும் இமீடியட்டாக பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இடம் தான். பாருங்கள், எஃப்எம்பி ஸ்கெட்சு டீட்டெயில்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் சொல்லுங்கள், எல்லாப்போ அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு நான் வந்து பர்சனலாக நமக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக அது கொடுக்குறேன். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் பாருங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இல்லை கால் பண்ணுங்கள், பதிலளிக்க காத்துட்ருக்கேன். உண்மையாகவும் நேர்மையாகவும் கூட நான்